அசைவ நண்பர்களாகிய நமக்கெல்லாம் ஒரு சின்ன வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வாத்துக்கறி குழம்பு எப்படி செய்கிறது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் வீட்டுக்காரம்மா எல்லாமே கொஞ்சம் சமையல் நல்லாவே செய்வாங்க. அதை ஒரு வீடியோ தான், முதல் வீடியோ. கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படின்னு தான் இருக்கும், கொஞ்சம் கிளியரான எடுக்க தயாராகல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, வாத்துக்கறி குழம்புக்கு மெயினாக தேவை சின்ன வெங்காயம். ஒரு 100-150 கிராம் உள்ள சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கணும். அது கூட 2 தக்காளி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் 2 கரண்டி எடுத்து வதக்கி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து ஒரு முழுமையான வாத்துக்கு உண்டான தேவையான அளவு தான். வதக்கி எடுத்து வச்சுங்க, அது ஆறட்டும். அதுக்கு பிறகு ஒரு கடாயை எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்ச மரப்பை பட்டை இலையும் போடுங்க. போட்ட பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு போடுங்க. நல்லா பொரிஞ்ச மரப்பை நம்ம வச்சு நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயம் 2 அது கூட சேர்த்திங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போட்டு நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு ஒரு தக்காளி பொடிச்சா நறுக்கி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு அது கூட நம்ம கறி ரெடியாக எடுத்து ஒரே ஒரு டைம் மட்டும் வாத்துக்கறி அலசுங்க போதும். 2 டைம் 3 டைம் அலசாதீங்க. ஒரு டைம் மட்டும் அலசி ரெடியாக வச்சுக்கணும். தண்ணியோட இருக்க மாதிரி வச்சுங்க. அப்படியே கறியை மட்டும் எடுத்து ஃபில்டர் பண்ண மாதிரி, அப்போ தான் தூள்லாம் வந்து அடியில் நிற்கும். கறி எடுத்து உள்ளே போடுங்க. இது வந்து ஒரு வாத்துக்கறி. அது பெண் வாத்து வாங்கினீங்கன்னா சளி இது மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்சாலும் பெண் வாத்து கிடச்சின்னா பெண் வாத்து வாங்க, நல்லாயிருக்கும். அலசி வச்ச வாத்துக்கறியை அதில் ஆட் பண்ணணும். வாத்துக்கறி குழம்பு வந்து எப்போவுமே இட்லிக்கு நல்லா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், அருமையாக இருக்கும். சளிக்கு நல்லா கேட்கும். சின்னவங்க பெரிய வரைக்கும் சாப்பிட சுடுகையோட கவுச்சி இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்கும். இந்த முறையில் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறின மரப்பு 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுங்க. அப்புறம் 2 ஸ்பூன் நம்ம ஏற்கனவே இருக்கிற அதே குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன். அப்போ வந்து 2 கரண்டி அரைக்கிறக்கும். இப்போ வந்து 2 ஸ்பூன் மட்டும் 2 ஸ்பூன் சேர்த்திங்க. அது கூட தேவையான கல்லுப்பு சேர்த்திங்க. தூளுப்பு சேர்த்த வேண்டாம். நமக்கு தேவையானது என்னவோ தேவையான மாதிரி கல்லுப்பு சேர்த்திங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு வேக வச்சுருங்க. அது வெந்துக்கிட்டு இருக்கும். சத்து நேரம் வேகட்டும். இதுக்கிடையில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த சிறிய வெங்காயத்தை அதை போய் இப்போ ரெடி பண்ணலாம். வாங்க. இது மாதிரி நீங்கள் கடாயையும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறாலும் பண்ணலாம். குக்கரில் வைக்கும்போது ஒரு 5 விசில் வர மாதிரி 5 விசில் விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். நம்ம ரெடியாக வச்சுருந்த வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை தக்காளியை இப்போ நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி நம்ம வதக்கிட்டு இருக்கிற கறி கூட இந்த கலவையை இந்த அரைத்த கலவையை இந்த கறி கூட இப்போ சேர்ந்து கலக்கி ஒரு அரை மணி நேரம் ஆகும். கொஞ்சம் வாத்துக்கறி எப்பவுமே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி கறி வந்து இறக்கும்போது 2 மல்லித்தலை சேர்த்து மேலே தூக்கி விடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். சளிக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடலாம். அருமையாகவும் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.